போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கின் கூட்டாளி சதா என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தற்போது 5வது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைக்கிறார். வணக்கம் முரளி, இது குறித்தான கூடுதல் விவரம். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 3 தமிழர்கள் டெல்லியில் கைது செய்யப்பட்டதை அடுத்து முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த ஜாபர் சாதிக் என்பவரை கைது செய்து அவர் இதுவரை கடந்த 3 ஆண்டுகளில் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் போதைப் பொருள் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. அது மட்டுமில்லாமல் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளான நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு இவர் போதைப் பொருட்களை கடத்தியது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாபர் சாதிக்கை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவருடைய தொடர்புடைய மற்ற நபர்களை தேடி வந்தக்கூடிய சூழ்நிலையில் நெருங்கிய நண்பரும் அதே போன்று போதைப் பொருள் கடத்துவதற்கு கூட்டாளியாக இருந்த சதா ஆனந்த் என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சென்னை மற்றும் திருச்சியில் இவர் குடோன் வைத்து ராகி பவுடர் மூலமாக இந்த போதைப் பொருட்களை கடத்தி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சதானந்தனை கைது செய்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திருச்சி மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய குடோன்களிலும் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய நோக்கம் வெளிநாடுகளில் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொழுது இந்த போதைப் பொருட்களையும் அவர்கள் அந்த உணவுப் பொருட்களில் மறைத்து வைத்து அனுப்பி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக்கின் சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகிய 2 பேரையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 7 நாட்கள் ஜாபர் சாதிக்கிற்கு போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலும் தொடர் விசாரணை ஜாபர் சாதிக்கிடம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய முக்கிய கூட்டாளியான சதானந்த் என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஜாபர் சாதிக் தொடர்பான இடங்களில் சோதனை மேற்கொள்வார்கள் என்பது தொடர்பாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலதி, முரளி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.